எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவாசு விலாக்ஸ். செவ்வாய்க்கிழமைனாலே செவ்வாய் ஓலையில் வெற்றிலை தெய்வம் போட்டால் தான் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இப்போல்லாம் ஒரு ஃபீலிங். ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து எங்களுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூஜை ரூம் தண்ணி தொட்டு தொடச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அத்தரும் ஜவ்வாது பொடியும் போட்டு தொடச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் அரிசி மாவு வச்சு ஷட்கோண கோலம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஐயனுக்கு அபிஷேகம், ஐயனுக்கு மாப்பொடி அபிஷேகம் பண்ணுறணுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நல்லபடியாக அபிஷேகம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐயன் மேலே இருக்கிற மஞ்சள் குங்குமமெல்லாம் மெதுவாக ரஃப் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஐயனுக்கு சந்தனமும் குங்குமமும் வச்சு குங்குமம் வச்சு போட்டு சாத்தியாச்சு. அதை அந்த வேலை செய்யவே அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கலர் சாமந்தி பூ வச்சு ஐயனுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. ஷட்கோண கோலம் போட்டோம் இல்லையா, அதில் 6 முகங்கள்லேயும் 6 வெற்றிலை வச்சு அது மேலே 6 அகல் விளக்கு வச்சு வெற்றிலையுடைய நுனி பகுதியில் சந்தனமும் குங்குமமும் வச்சு தீபம் ஏற்றணும். இப்படி தீபம் ஏற்றினா எல்லாமே நடந்துருமா, வெறுமனே சாமி கும்பிட்டா எதுவும் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வேண்டுதல் வைப்போம். ஸோ ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு முறை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட நம்பிக்கை தான். ஐயனை எப்படி நினச்சி வழிபட்டாலும் நல்லதே நடக்கும்.